திஸ் லூயிசா விலாக். இது வந்து பாப்பாவோடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கான விலாக். அண்ட் அதே டைம் வந்து இது வந்து பாப்பாவோடைய ஃபர்ஸ்ட் வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம். பாப்பாவோடைய பர்த்டே முடிஞ்சு 1 மந்த் ஆகிடுச்சு. பாப்பாவோட பர்த்டே வந்து நாங்கள் சென்னையில் செலிப்ரேட் பண்ணலை. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் மெமரிஸாக இருக்கணும் பிளான் பண்ணி கோவாக்கு போகலாம் அப்படின்ற பிளான் பண்ணியிருந்தோம். பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேக்குள்ளே வந்து அவங்கள ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகணுன்னு வந்து எனக்கு பாப்பா வயிற்றில் இருக்கும் போதே வந்து ஆசை ஒன்று இருந்தது. ஆனால் அது வந்து உண்மையாகவே நிறைவேறிச்சு. இது பாப்பாவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்னு சொல்ல முடியாது. எங்கள் அம்மா, எங்கள் ஹஸ்பண்ட், எனக்கு, எங்கள் பாப்பாவுக்கு 4 பேருக்குமே இது வந்து சொல்லிச்சு. அண்ணா வந்து போயிட்டு வந்திருக்காங்க. நாங்கள் 5 பேர் தான் வந்து இந்த கோவா ட்ரிப் வந்து போனோம். ரொம்ப ஸ்பெஷலான ட்ரிப்னு சொல்லலாம் எங்களுக்கு இது. ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃப்ளைட் கிடைக்கும். சென்னை டு ஹைதராபாத் போயிட்டு ஹைதராபாத்லேருந்து கோவாக்கு போகிற மாதிரி. அதாவது நைட்டும் நாங்கள் ட்ராவல் பண்ணோம், மார்னிங்கும் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ரெண்டுமே வந்து நல்லா இருந்தது. நைட்டு வந்து ஃபஸ்ட் டைம்னால ரொம்ப பயம். ஆனால் பாப்பா வந்து தூங்கவே கிடையாது, முழிச்சிட்டு தான் இருந்தாங்க. நான் தூங்கக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன், ஏன்னா எனக்கு அவ்வளோ பயமாக இருந்தது. ஆனால் வந்து அவங்க தூங்கவே இல்லை, ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாங்க. அங்கே வந்து ஏரோசஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பழகியிருந்தாங்க. மார்னிங் வந்து நாங்கள் கோவா ரீச் ஆகிட்டோம். கோவாவில் விசிட் பண்ண பிளேஸ் அப்புறம் பாப்பாவோடைய பர்த்டே வீடியோ வந்து அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன்.